تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم، ونعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم. اللهم إنا نسألك من خير ما سألك عبدك ونبيك، وأعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك. اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل، ونعوذ بك من النار وما قرب إليها من قول أو عمل. طيب أيها الأخوة والأخوات، نحن وصلنا إلى الدرس الثالث. நாங்கள் கடைசியாக மூன்றாவது பாடத்தை பார்த்தோம். அதில் எஞ்சி உள்ளதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி முதல் பாடத்திலையும் நாங்கள் சில பயிற்சிகளை உங்களுக்கு செஞ்சுட்டு வர சொன்னோம். அந்த பயிற்சிக்கு நான் போகலாம் இன்ஷா அல்லாஹ். முதல் பாடத்தில் நான் விடுபட்டதை இப்போது நாம் பார்க்கலாம். முதல் பாடத்தில் நாங்கள் என்ன விட்டோம்? தேர்ட் ஒன்று உஸ்தாத், இம்லா ஃபராக். இது உங்களுக்கு செஞ்சுட்டு வர சொன்னா அல்லது இது செஞ்சு முடிக்கலையா? இது உஸ்தாத் இதுக்கு அடுத்து உள்ளது உஸ்தாத், மூணாவது. இதுதானா? இது செஞ்சிட்டோம் இல்லையா? செகண்ட் பாடத்துல உஸ்தாத், ஃபர்ஸ்ட் பாடத்துல வந்து லெட்டர் மட்டும் எழுதி சொன்னீங்க உஸ்தாத். ஆமாம், அதாவது லெட்டர் யாராவது எழுதிருக்கீங்களா? எழுதினவங்க வாசிக்கணும். ஃபர்ஸ்ட் படத்துல 6வது வகுப்பை பார்க்கணும் உஸ்தாத். ஜுவானா உஸ்தாத். ஃபர்ஸ்ட் பாடத்துல 6வதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? பார்க்கலையா? ஆமா உஸ்தாத், அதை எழுதிட்டு அதுக்கப்புறமேட்டு 7th அதை வச்சு எழுதிட்டு வர சொன்னீங்க உஸ்தாத். இது இப்ப நான் பார்க்கல. ரைட், ஓகே. அப்ப பிமா தப்தஉ ரிசாலதக், பிமா தப்தஉ ரிசாலதக் என்ன சொல்லலாம்? அதுக்கு ஜவாப். உங்க ரிசாலாவை எதை கொண்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற தன்சிதா உஸ்தாத். சொல்லுங்க. அப்தஉ ரிசாலத்துல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், அப்தஉ ரிசாலதி பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாவது பிஸ்ஸலாம், சலாமை கொண்டு நான் ரிசாலாவை ஆரம்பிக்கிறேன். வேற யாருக்காவது வேற ஏதாவது பதில் இருக்கா? ஃபைரோஸ் உஸ்தாத். ஃபைரோஸ். அப்தஉஹா பிபஸ்மலா. نعم أحسنتي. أبدأها بالبسملة. هذا مثلا أبدأها بالبسملة. بسملة أنا بسم الله الرحمن الرحيم. right. أبدأها بالبسملة. right. أنا كده مردم بردم مثلا بسم الله، بسم الله الرحمن الرحيم. أنت عربي كلام. يعني سليمان النبي باقي هذا அந்த ராணிக்கு கடிதம் எழுதும் பொழுது எப்படி ஆரம்பிச்சாங்க? இன்னஹா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தானே செஞ்சாங்க, ஆரம்பிச்சாங்க தானே? அதே மாதிரி طيب متى وصلت إلى المدينة، متى وصلت إلى المدينة وهل أنت مشتاق إلى أهلك. இப்போ நீங்கள் மதீனாவுக்கு வந்தீங்க, நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு பக்கம் ஆசை உள்ளவங்களா இருக்கிறீங்களா? மிஸ் பண்றீங்களா அவங்கள? முஷ்தாக். வஹல் அன்த முஷ்தாகுன் இலா அஹ்லிக. طيب இதுக்கு என்ன ஜவாப் சொல்லியிருக்கீங்க? யாசிதா. ஜுவானா உஸ்தாத். وصلت إلى المدينة قبل 6 شهور. لا مشتاق إلى أهلي لأن أخوات وإخوة معي هنا. طيب இன்னும் வேற யார் எடுத்திருக்கிறீங்க? லஸ்துன்னு சொல்லலாம், லா முஷ்தாக்னு சொல்லாம லஸ்து பிமுஷ்தாகின் இலா அஹ்லி என்று சொல்லலாம். ரைட்.
அப்படி சொல்றது பிரச்சனை இல்லை. அகவா துகுவா இருந்தாலுமே ஒருத்தர் வந்து அவங்களோட குடும்பத்தை என்ன செய்வாங்க, குடும்பம் மிஸ் பண்ணுவாங்க தானே. ரைட், ஓகே, பரவாயில்ல. நீங்க அந்த அப்படி எழுதிருக்கீங்க. نعم نعم أنا مشتاق إلى أهلي. أنا مشتاق إلى أهلي. أنا مشتاق إلى أهلي. طيب வேறு யாராவது வாசிக்க போறீங்களா உங்களோட ஜவாபை? அடுத்தது போகலாம். அப்போ நீங்கள் வேணுமே சொல்லலாம். متى وصلت إلى المدينة؟ وصلت إلى المدينة قبل 6 أشهر அல்லது شهور அப்படி சொல்லலாம், பிரச்சனை இல்லை. அல்லது قبل سنة அல்லது قبل شهر قبل أسبوع قبل أسبوع. நீங்கள் லெட்டரில் என்ன எழுத போறீங்களோ அதை வச்சு தான் என்ன செய்ய போறீங்க, இதை எழுத போறீங்க. ரைட். இது வந்து புதுசாக இப்போதான் வந்திருக்காரு ஒருத்தர், அவருக்கு அப்படி எழுதுறது வந்து நல்லது. ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால், அந்த மாதிரி எல்லாம் அந்த பின்னால் வரக்கூடிய கேள்விகள் அடிப்படையில் நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது இப்போதான் வந்த ஒருத்தர் வந்து எப்படி எழுதுவாரோ அந்த மாதிரி தான் இருக்கு. மன் மினல் மஸ்ஊலீன قابلت في الجامعة ومن أرسلك إلى الشعبة. மன் மினல் மஸ்ஊலீன், மஸ்ஊல்கள்ல பொறுப்பு அதிகாரிகள்ல நீங்க யாரை சந்தித்தீர்கள்? காபல்த, நீ யாரை சந்தித்தாய்? ஃபில் ஜாமியா, பல்கலைக்கழகத்துல பொறுப்பு. மஸ்ஊலின்கள்ல மஸ்ஊலுன்ல பொறுப்பு உள்ளவர்கள் தானே, பொறுப்பாளிகள்ல நீங்க யாரை சந்திச்சீங்க? வமன் அர்சலக இல ஷோபா, ஷோபாவுக்கு அதாவது மாஹதுக்கு, அரபு மொழியை படிக்கிற அந்த இடத்துக்கு உங்களை யார் அனுப்பினது? மன் அர்சலக, உன்னை யார் அனுப்பினார்? طيب யார் ஜவாப் சொல்ல போறீங்க? ஜுவானா. فيروسي. அடுத்து ஜுவானா. قابلت جامعة المدير من المسؤولين. أرسلني الموظف إلى الشعبة. طيب قابلت مدير الجامعة அப்படியா? جامعة المديرين முதீருடைய இல்ல, எப்படி போடலாம்? முதீருடைய ஜாமியான்னு வந்துடுமே. முதீருடைய ஜாமியாவே ஜாமியாவோட முதீரை சந்திச்சேன், அப்படித்தானே? முதீருல் ஜாமியாத்தி. முதீருல் ஜாமியாத்தி. قابلت مدير الجامعة قابلت من المسؤولين அல்லது عمادة القبول, இமாதத்துல் கபூலுடைய அமீதை சந்திச்சேன். அந்த மாதிரி நீங்க விரும்ப என்ன சொல்லலாம். அல்லது طيب ஜோனா அரசரணிய الموظف الى الشعب, அப்படியா? موظف அங்குள்ள பணியாளர்ண்டா அங்குள்ள ஊழியர் என்னை முஷோபாவுக்கு அனுப்பினார். சரி, ஓகே. ஜோனா நீங்க எப்படி எழுதிருக்கீங்க? قابلت في عمادة الكلية எழுதியிருக்கேன் உஸ்தாத். அப்படின்னா என்ன நாட்டம்? அது வந்து இந்த குல்லியால உள்ள ஒருத்தவங்கள இது மீட் பண்ணுங்கிற மாதிரி எழுதியிருக்கேன். அது அதாவது குல்லியான்றது வந்து ஃபேக்கல்ட்டி தானே. ஷோபா வந்து அல்லது மாஹத்ன்றது ஃபேக்கல்ட்டிக்கு முன்னால் உள்ளது. இப்போ நீங்கள் மாஹத்தில் படிக்கிற மாணவன் என்ற அடிப்படையில் தான் இதுக்கு என்ன செய்றீங்க, பதில் சொல்றீங்க. ரைட். அப்போ இதுக்கு எப்படி பொருத்தமான பதில் அப்படின்றா மன் காபல்த மின் ஃபில் ஜாமியா, முதலாவது எங்கே போவாங்க? இமாதத்து ஷூன் துல்லாப் அல்லது இமாதத்துல் கபூல், அதுக்கு தான் போவாங்க, இமாதத்துல் கபூல். அப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம்டா, காபல்து அமீத இமாதத்துல் கபூல். இமாதத்துல் கபூல்ல உள்ள அமீத நான் சந்தித்தேன். அமீதன்னா அதுக்கு பெரியவர் அமீத் தான், இமாதக்கு தீன். அப்போ அமீது இமாதத்துல் கபூல், இமாதத்துல் கபூலுடைய அமீதை நான் சந்தித்தேன். அல்லது காபல்துல் முவத்தஃபீன ஃபி இமாதத்துல் கபூல், இமாதத்துல் கபூல்ல இருக்கக்கூடிய முவத்தஃபீன்களை, அங்குள்ள ஊழியர்களை நான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லலாம். வமன் அர்சலக இல ஷுஅபா, அர்சலனி இல ஷுஅபதி அமீதுல் கபூல், அமீதுல் கபூல் என்ன அனுப்பி வச்சாரு. அல்லது அர்சலனி இல ஷுஅபதி மஸ்ஊலூன ஃபி இமாதத்துல் கபூல், இமாதத்துல் கபூல்ல உள்ள
பொறுப்பாளிகள் என்னை அங்கே அனுப்பி வைத்தார்கள். ரைட், இது பிரச்சனை இல்லை. ஏண்டா இதெல்லாம் அங்கே படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்குமே, அவங்க செஞ்ச வேலை தானே. இப்போ நீங்கள் அது அங்கே இல்லைன்றதுனால உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ரைட், அடுத்தது பாருங்க. ஃபி ஐ முஸ்தவன் ததுருசு வகம் முஸ்தவன் ஃபி ஷுபா. நீ எந்த முஸ்தவாவில் படிக்கிறாய், எந்த தரத்தில் படிக்கிறாய்? ஃபி ஐ முஸ்தவன் ததுருசு வகம் முஸ்தவன் ஃபி ஷுபா. ஷுபாவில் எத்தனை முஸ்தவா இருக்குது? ரைட், என்ன பதில் எழுதியிருக்கீங்க? சொல்லுங்க. أدرس في مستوى الأول. رابعة في الشعبة. ரைட், நல்லம். அதாவது அதுருசு ஃபில் முஸ்தவல் அவ்வல், நான் முதலாவது முஸ்தவாவிலே படிக்கிறேன். அல்லது அதுருசு ஃபில் முஸ்தவ தானி, அதுருசு ஃபில் முஸ்தவ தாலிஸ், அதுருசு ஃபில் முஸ்தவ ராபியா. இந்த மாதிரி நீங்கள் எதுவும் சொல்லலாம். ரைட், எத்தனை முஸ்தவா ஷோபால இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன பதில் வந்து பிழையானது தானே. அதுக்கு யார் சரியான பதில் சொல்ல முடியும்? ரெண்டுக்குமே சொல்லட்டுமாங்க உஸ்தாஸ்? சொல்லுங்க. أدرس في المستوى الثاني وفي الشعبة 4 مستويات. طيب، وفي الشعبة 4 وفي الشعبة طيب 4 مستويات. 4 مستويات. என்ன தாஃபிர்? வலைக்கும் சலாம். இன்னைக்கு கொஞ்சம் விளங்கு போடல, கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் நீங்க முதலாவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா முதல் பாடத்துல அதுல என்ன சொல்லிக்கண்டா, இதுல இப்ப உங்கள்ட்ட கேள்வி கேட்டிக்காங்க, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லிக்கிறாங்க. இப்ப நீங்க எப்படி கற்பனை பண்ணணும்னா, நீங்க இப்ப ஜாமியா இஸ்லாமியாவுக்கு போயிட்டு அங்க உள்ள மாகத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அங்க உள்ள அரபு மொழி தெரியாதவங்களுக்கு அரபு மொழி படிச்சு கொடுக்குற அந்த மாகத்துல படிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கற்பனையில தான் நீங்க இந்த கேள்விகளுக்கு என்ன செய்யறீங்க, பதில் அளிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எது என்ன விளங்கல? நீங்க ரெண்டாவது சொன்னீங்க தானே, மாமின் முஸ்வலீன கபலத்தின் ஃபில் ஜாமியா ஒமன் அர்சல இல சுஅபத்தி என்று சொல்லி வந்திருக்கிறேன். அதுல நீங்க ஜாமியால யார் மசூலிங்களை, பொறுப்பாளிகளை யாரு? இப்ப ஒரு ஜாமியாவுக்கு யூனிவர்சிட்டிக்கு போனா அங்க வந்து நீங்க முதலாவது எங்க போவீங்கன்னா இமாதத்துல் கபூல். அதாவது இமாமத்துல் கபூல்ண்டா அங்கதான் நீங்க போன உடனே உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அங்க போய்தான் நீங்க எங்க குழியாவுக்கு போறதா, ஃபெக்கல்ட்டி போறதுக்கு நீங்க தகுதியா, அல்லது நீங்க இன்னும் அரபு படிக்கணுமா அப்படின்றத முடிவு செய்யற இடம் வந்து அங்கதான் இமாதத்துல் கபூல்ல. உங்களை ஜாமியாட ஒரு மாணவராக என்ன செய்வாங்க, கபூல் பண்ணுவாங்க, பதிவு செய்வாங்க. ரைட், அந்த இமாதத்துல் கபூல்ல அப்ப நீங்க என்ன சொல்லலாம்டா, யாரை நீங்க முதலாவது ஜாமியால சந்திச்சுன்னு கேட்டிருக்குது தானே. அப்ப நீங்க முதல்ல யார சந்திச்சீங்க அப்படியா? யார்? மைக்கோஃபன் என்ன மைக்க போட்டு வச்சிருக்கீங்க? உங்களுக்குள்ள நம்ம கதைக்கிறீங்க கேக்குது. அப்ப நீங்க என்ன செய்யலாம், யாரை முதல்ல சந்திச்சீங்களோ அதை நீங்க சொல்லலாம். மசூலிங்கிற பொறுப்பதிகாரில யாரை சந்திச்சீங்க அப்படின்ற அமீதுல் கபூல சந்திச்சேன்னு சொல்லலாம். அல்ல அங்க உள்ள முவதஃபீன்களை சந்திச்சேன்னு சொல்லலாம். ரைட், அல்லது முதீருல் ஜாமியாவை சந்திச்சேன்னு சொல்லலாம். பிரச்சனை இல்லை. உங்களை யாரு ஷூபாக்கு அனுப்பிட்டு கேட்டா யார் அனுப்புவாங்க? அங்க உள்ள முவதஃபீன்கள் அனுப்பினாங்க, அல்லது அமீதுல் கபூல் அனுப்பினாங்கன்னு சொல்லலாம். ரைட், அது முக்கியமே இல்லை. இப்ப நீங்க அடுத்த கட்டத்துக்கு நாங்க வருவோம். ஃபி ஐ முஸ்தவன் ததுருஸ் வகம் முஸ்தவன் ஃபி ஷுபா. இப்ப ஒருத்தர் பதில் சொன்னா ஃபில் முஸ்தவ தானி. ஃபி ஐ முஸ்தவன் ததுருஸ் அதுருசு ஃபில் முஸ்தவ தானி வகம் முஸ்தவன் ஃபி ஷுபா. ஃபி ஷுபதி அல்லது ஃபில் மஅஹதி அல்லது ஃபி ஷுபதி 4 مستويات. طيب، அடுத்தது யாரு வரீங்க? ماذا تتعلم في الشعبة؟ في الشعبة أنا في المعهد நீங்க வச்சுக்கோங்க. அந்த கல்வி கூடத்துல ماذا تتعلم في المعهد. معهدல நீங்க என்ன படிக்கிறீங்க? ماذا تتعلم. யார் பதில் சொல்றீங்க? உஸ்கியா. உஸ்கியா சொல்லுங்க. أتعلم دراسة الشريعة الإسلامية.
تعلموا الدراسة الشريعة الإسلامية. அதாவது நீங்க மாதத்துல படிக்கிற அது வந்து எங்க படிக்கிறேன்டா நீங்க உங்களோட அந்த வாக்கியம் சரி. அது வந்து குல்லியத்து ஷரியா தான் நீங்க படிக்கிற ஃபேக்கல்ட்டியில ஷரியா ஃபேக்கல்ட்டியில தான் நீங்க ஷரியா படிக்கிற. மாஹதுல என்ன படிக்கிறேன்னு கேட்கறதுக்கு வேற மாதிரி யாரு பதில் எழுதிக்கிறீங்க? முகமது சொல்லவா? சொல்லுங்க. أتعلم اللغة العربية. أتعلم اللغة العربية. உங்களோட மைக் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கு. أتعلم اللغة العربية. அதான் ஏண்டா ஷோபாவில் நீங்க மாஹத் தாலீமி லோகத்தில் அரபியாவில் என்ன படிக்கிறீங்கன்றா லோகத்தில் அரபியா தான் லோகத்தான் நீங்க படிப்பீங்க. அங்க போய் அரபு மொழியைத்தான் என்ன செய்வீங்கன்றா படிப்பீங்க. ரைட். அப்ப أتعلم اللغة العربية. சொல்லுங்கல்ல ரெண்டு பேர் பேசாம ஒருத்தர் பேசுங்க. குல்லியத்துல் இஸ்லாமியா போடலாமா சார்? ஏன் ஷோபால போய் இஸ்லாமிய கல்வி படிக்கிறதுக்கு சார்? அத்தஅல்லமுல் இல்ல ஷோபால வந்து நீங்க லுகா அரபியை தான் படிக்கிறீங்க தானே. ஷோபான்றது வந்து இந்த சிலபஸ் எல்லாம் ஷோபாக்குரிய தானே. ஷோபான்றது வந்து மாஹத் தாலீமி லுகத்தில் அரபியா. அங்க நீங்க படிக்கிறது லுகத்தல் அரபியா. இஸ்லாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உலூம் ஷரய்யாவும் நீங்க படிக்கிறீங்க. கொஞ்சம் ஃபிக்கு ஹதீஸ் எல்லாம் நார்மலா படிக்கிறீங்க. அதோட நோக்கமும் அது ஆரம்பம் அதோட நோக்கமும் என்னென்னா உங்களுக்கு அதன் மூலமாக அரபு மொழியை படிச்சு தருதுதான். அதை நீங்க முழுமையாக என்ன செய்யல படிக்கலாம். அப்ப நீங்க அதையும் சேர்த்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. أتعلم اللغة العربية والعلوم الشرعية والعلوم الشرعية சொல்லலாம். أتعلم اللغة العربية والعلوم الشرعية. right. والعلوم الإسلامية நீங்க எழுதிருக்கீங்களா? பரவாயில்ல. இஸ்லாமிய கல்விகள் والعلوم الإسلامية சொல்லலாம். குல்லியாண்டா வேற, குல்லியாண்டா ஃபேக்கல்ட்டி தானே. خير. வேற யாராவது அவனோட பதிலை உறுதிப்படுத்தி கொள்ளணும்டா கேட்கலாம் அல்லது அடுத்ததுக்கு போலாம். تعلموا في شعبة اللغة العربية அப்படி போடலாமா உஸ்தாத்? تعلموا في شعبة اللغة العربية சொல்லி போடலாம். அடுத்தது أين تتناول طعامك؟ أين تتناول طعامك؟ أين تتناول طعامك؟ இதுக்கு என்ன பதில் போட்டிருக்கீங்க? ஜுவானா உஸ்தாத். ஜுவானா. أتناول طعامي في مطعم الجامعة. அதான் சரியானது தானே. அல்லது அது வேற மாதிரி எழுதலாம், பிரச்சனை இல்லை. أتناول طعامي في مطعم الجامعة. பொதுவாக வந்த உடனே யூனிவர்சிட்டிக்கு அவன் சமைக்கிறது இல்லை தானே, ஜாமியாட மத்தாமில் தான் சாப்பிடுவாங்க. அப்போ أتناول طعامي في مطعم الجامعة. என்னுடைய சாப்பாட்டை நான் எங்கே சாப்பிடுவேன்? في مطعم الجامعة. ஜாமியாவுடைய மத்தாமிலே எடுத்துக்கொள்வேன். ரைட். எஸ்எம் ஃபாத்திமா அவங்களோட மைக் வந்து ஆஃப் பண்ணுங்க, பிரச்சனையாகி. ரைட். யார் அடுத்தது பாருங்க. متى تستذكر دروسك؟ متى تستذكر دروسك? உன்னுடைய தர்சுகளை பாடங்களை நீ எப்ப மீட்டல் செய்வாய், ரிவிஷன் பண்ணுவாய்? யார் பதில் எழுதிருக்கீங்க? லாஃபிர் சொல்லுங்க. அம்சி தஸ்தக்திரு. எப்படி? ஒவ்வொரு நாளைக்கு மகரிபுக்கு பின்னால சொல்லக்கூட தஸ்தக்திரு அம்சின்னு தானே வரும். இல்ல, அம்சி என்றா நேத்து தானே. மசா. அப்ப அஸ்தத்கிரு துரூசி மசாஅன் சொல்லலாம். அஸ்தத்கிரு துரூசி மசாஅன். மசாஅன்டா மாலையில் அல்லது ஃபில் மசா சொல்லலாம். மசாவில் நான் மாலையில் என்ன செய்வேன்? என்னுடைய பாடங்களை அஸ்தத்கிரு மீட்டல் செய்வேன். அல்லது என்ன சொல்லலாம்? அஸ்தத்கிரு துரூசி ஃபில் மசா அப்படின்னு சொல்லலாம். ஃபில் மசா, ஃபில் லைல். ரைட்.
வேற மாதிரி சொல்லலாம். வேற மாதிரி யார் எழுதிருக்கீங்க? சரியா பத்திமா சொல்றேன் உஸ்தாத். அஸ்ததிகிலு துருஸ பஅதல் மக்ரிபி. பஅதல் மக்ரிப். இன்னொருத்தர் أستذكر دروسي بعد صلاة المغرب. أستذكر دروسي بعد الليلة بعد صلاة الليلة بعد صلاة المغرب. بعد صلاة المغرب. نعم أحسنت. أستذكر دروسي بعد صلاة المغرب. வேற வித்தியாசமா எழுதிருக்கீங்களா யாராவது? خيرونيسا أستاذ. رايشة. أستذكر دروسي بعد صلاة العصر. طيب بعد صلاة العصر. خيرونيسا. أستذكر دروسي بعد العشاء الساعة 10. بعد العشاء الساعة 10. right. اوكي இப்போ நாங்க அடுத்தது போவோம். هل عندك وقت للراحة؟ هل عندك وقت للراحة؟ هل عندك وقت للراحة؟ إن أردم ومتى؟ كنسل சொல்லுவாங்க உஸ்தாத். كنسل. نعم عندي للراحة هي بعد صلاة العشاء. طيب عندي وقت للراحة بعد صلاة العشاء. بعد صلاة العشاء அப்படி சொல்லலாம். வேற வித்தியாசமா யாராவது எழுதிருக்கீங்களா? Yes أستاذ. خيرونيسا சொல்லட்டுமா? சொல்லுங்க. نعم عندي وقت للراحة في اليوم الجمعة. அப்படின்னு சொல்லலாம். அது வாராந்தம் ராஹாக்கு இருக்கிறது தானே? Yes أستاذ. طيب வேற யாராவது? யாசிதா. فاطمة சொல்லுவா أستاذ. சொல்லுங்க பாத்மா. نعم عندي وقت للراحة هي بعد صلاة الظهر. نعم أحسنتي بعد صلاة الظهر. பொதுவாக பாடமுடிய வக்துல் ராஹா அதுக்கப்புறம் அசருக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, மஸ்ஜித் நபவிக்கு போவாங்க மாணவர்கள் தானே. அங்கே ஏற்கனவே பார்த்ததெல்லாம் நீங்கள் அதை அவதானிச்சிருப்பீங்க. طيب بعد صلاة الظهر ராஹா சாப்பாடு, அப்புறம் எனக்கு ராஹாத்துக்குரிய டைம் அசர் வரையில். அதுக்கப்புறம் அசருக்கு பிறகு என்ன செய்யலாம், நாங்கள் மஸ்ஜித் நபவி போகலாம். ரைட். வேற யாராவது? யாசிதா. نعم أستريح بعد صلاة العصر. نعم أستريح بعد صلاة العصر அப்படின்னு சொல்லலாம். صلاة العصருக்கு பிறகு நான் ஓய்வெடுப்பேன். சரி. بأي شيء تختم رسالتك؟ بأي شيء تختم رسالتك؟ உங்களோட ரிசாலாவை எதை கொண்டு முடிப்பீங்க? بأي شيء. ரைட். என்ன ஜவாப் எழுதிருக்கீங்க? جوانا أستاذ. சொல்லுங்க ஜானு. والدي حبك كثير أنا مشتاق إليك السلام عليكم. نعم أحسنتي. والدي أحبك كثيرا وأنا مشتاق إليك. طيب السلام عليكم ورحمة الله وبركاته. ஓகே. வேற யாராவது வேற மாதிரி எழுதிருக்கீங்களா? எப்படி எழுதலாம்? أحبك كثيرا مع حبي ابنتك نسكية. அப்படி சொல்லலாம் தானே. மா ஹுப்பி அப்படி என்றால் ஒரு இரக்கத்துக்குரிய மகள். இரக்கத்துக்குரியன்றது தான் நீங்க மா ஹுப்பின்னு போட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப நீங்க எப்படி போடலாம்டா, இப்னத்துக்கல் ஹபீபா. இப்னத்துக்கல் ஹபீபா. மா ஹுப்பி என்றா அன்புடன். மா ஹுப்பி என்றா அன்புடன் தானே. அப்ப நீங்க அரபியில போடுறத உங்களுடைய அன்புக்குரிய சொல்றத இப்னத்துக்கில் ஹபீபான்னு சொல்லலாம் தானே, அல்லது ஹபீபத்துக்கி சொல்லலாம் உங்களோட
நேசத்துக்குரியவள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வேற யாரும் எழுதிருக்கீங்களா? அல்லது நாங்கள் அடுத்தது போகலாம், லெட்டரு போகலாம். யார் லெட்டர் எழுதிருக்கீங்க? உங்களோட லெட்டரை வந்து நீங்கள் வாசிக்கிறதுக்கு விரும்பினா வாசிக்கலாம். யாராவது? ஃபாத்திமா, ஜுவானா, கைருனிசா, அஹமது, 4 பேர். ரைட், முதலாவது ஃபாத்திமா வாசிங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا بخير والحمد لله. كيف حالكم يا أهلي؟ وصلت إلى المدينة طيبة. أنا ரிசாலாவில் யாருக்கு எழுதுறன்னு சொல்லி முன்னுக்கு போட்டிருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்னு போட்டிருக்கீங்க தானே? அதுக்கு முன்னால உதாரணமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு போட்டு இலா வாலிதியல் ஹபீப், இலா வாலிதியல் ஹபீப் அப்படின்னு நீங்க போடலாம், என்னுடைய தந்தை. அதுக்கு பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், அடுத்தது என்ன போட்டிருக்கீங்க? கைஃப ஹாலுக்கும் யா அஹ்லி. அதாவது பொதுவா குடும்பத்தாருக்கு. ஆமா ஆமா. அப்ப இலா உஸ்ரதி அல் காலியா அப்படிலாம் போடலாம். இலா உஸ்ரதி அல் காலியா, இலா உஸ்ரதி அல் ஹபீபா. நாம் أنا مشتاق إليكم يا أهلي. قابلت من المسؤولين في الجامعة موظف الجامعة هو أرسلني إلى الشعبة. موظفا في الجامعة. ஏண்டா موظف الجامعة ஒருத்தர் இல்லையே, நிறைய موظفீன்கள் ஜாமியால ஊழியர்கள் இருப்பாங்க. அப்ப நீங்க ஒருத்தர் சொல்றேன்டா காபல்து முவத்தஃபன், ஒரு முவத்தஃபை நான் சந்தித்தேன் அப்படி சொல்லலாம். أدرس في مستوى أول. அதுருசு ஃபில் முஸ்தவல் அவ்வல், முதலாவது தரத்திலே. அல் முஸ்தவல் அவ்வல், ஃபில் முஸ்தவல் அவ்வல். ரைட், ஓகே, நல்லா மாஷல்லா. في الشعبة 4 مستويات. أتعلم في الشعبة اللغة العربية والقرآن الكريم والحديث الشريف. نعم. أتناول في مطاعم الجامعة. أتناول طعامي، أتناول الطعام. அத்தனாவல் என்ற சொல் வந்து சாப்பாட்டோட நீங்க சேர்க்கும் பொழுது சாப்பிட்றன்னு வரும். வேறொரு பொருளோடு சேர்க்கும் பொழுது வேற அர்த்தம் வரும். உதாரணமா அத்தனாவல் கிதாப், நான் புத்தகத்தை எடுக்கிறேன் என்ற அர்த்தம் வரும் அந்த இடத்துல. ரைட், அப்ப அத்தனாவல் தாமண்ட சாப்பாட்டை எடுக்கிறேன், சாப்பாடு சாப்பிட்றேன், அந்த மாதிரி. أتناول الطعام في مطاعم الجامعة. أستذكر دروسي بعد صلاة العصر والمغرب. أستراح بعد صلاة الظهر. نعم. أستريح. أستراح. لا، أستريح. استراحة مضارع வந்து استراحة يستريح. هذا متكلم أستريح، நான் ஓய்வு எடுப்பேன். أستريح بعد صلاة الظهر. அவ்வளவுதான் எழுதிருக்கேன் சார். طيب ما شاء الله، بارك الله فيك. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அந்த மாதிரி. ஓகே சிஸ்டர். வேற யார் எழுதிருக்கீங்க? ஜுவானா உஸ்தாத். ஜுவானா வாசிங்க. வலதி அஜீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. نعم أحسنتي. والدي தானே? ஓகே. والدي عزيز. كيف حالك يا والدي؟ لعلك بخير. وصلت إلى المدينة المنورة قبل شهرين الحمد لله. التحقت في المعهد. بدأت دراسة في المعهد قبل ما شاء الله، بارك الله فيك. التحقت بالمعهد. بدأت الدراسة في المعهد قبل أسبوع. أستاذ அதாவது 2 வாரங்கள் சொல்லும் போது எப்படி? أسبوعين. நூன் வச்சு சொல்லணுமா உஸ்தாத்? أسبوعين தானே? أسبوعاني ஜர்ரு நஸ்புடைய நிலைமையில உஸ்புஐனி கிதாபைனி மாதிரி நிறுத்தும் பொழுது உஸ்புஐன் நிறுத்தலாம். أسبوعين.
أنا في مستوى الأول في المعهد 4 مستويات. هنا أتكون صديقة. في المعهد 4 مستويات. ரைட். அடுத்தது في المعهد هنا أتكون أصدقاء அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்காங்க. எப்படி அதான் أصدقائي جدا போட்டிருக்காங்க أستاذ. طيب هنا أصدقاء جيدون. ஜெயிதுன்னா நல்ல அஸ்திகாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி طيبون சொல்லலாம் நல்லவர்கள். هنا لي أصدقاء طيبون. لي أصدقاء طيب. أتناول وجبات ثلاثة في مطعم الجامعة كل يوم. أتناول الوجبات الثلاثة في مطعم الجامعة. جامعة كل يوم. أنا أذهب إلى المعهد الساعة 7 صباحا بالمشي. நடந்து போறீங்க தானே? மாஷியன் நீங்க முதக்கர்ல எழுதுறீங்கன்னா மாஷியன் நடந்தவனாக போறேன். முன்னஸ்ல எழுதுறாங்கன்னா மாஷியத்தன் நடந்தவளாக போகிறேன் அப்படியே எழுதலாம். அல்லது பில் அர்ஜுல் கால் அர்ஜுலண்டா கால்கள் ரிஜுலண்டா கால் தானே. பில் அர்ஜுல் காலால் போகிறேன், கால்நடையால் போகிறேன். அதுக்கு பில் அர்ஜுலனும் பயன்படுத்தலாம். ஓகே. المهاجر قريبة من المعهد. المهاجر قريبة من المعهد. right. okay. أذهب إلى المهاجر إلى الساعة 1 ظهرا. أذهب إلى المهجع في الساعة 1 ظهرا. அப்படியா? ஆமா أستاذ. أستذكر الدروس قبل صلاة العشاء. إن شاء الله أديت العمرة بعد أسبوع. إن شاء الله أديت. أنا ماضي أنا فعل ثاني. سأؤدي நான் நிறைவேற்றுவேன். إن شاء الله سأؤدي العمرة إن شاء الله بعد أسبوع. அப்படியா? இல்ல நீங்க நடந்து முடிஞ்சதா? இல்ல உஸ்தாத், இப்ப நடக்க போறது தான் உஸ்தாத். ஆமாம். உஸ்தாத் இல்ல அத்தைத்து என்ற நான் நிறைவேற்றி விட்டேன். இறந்த காலம் தானே, பாஸ்ட் டென்ஸ் தானே. அதனால அத்தா என்ற ஃபீல்ட முதாரி வந்து உஅத்தி. அப்ப சஉஅத்தி நான் நிறைவேற்றுவேன். சஉஅத்தில் உம்ரத بعد أسبوع إن شاء الله. بعد أسبوع إن شاء الله. إن شاء الله பொதுவா கடைசிக்கு தான் வரும் அரபுல வாக்கியத்துல. وأدعو لكم عند الكعبة المشرفة. نعم. عند الكعبة ظرف بنال وراء مجرور مضاف إليه. عند الكعبة المشرفة. أحبك كثير يا والدي. أنا مشتاق إليكم وأهلي كثير. السلام عليكم. ابنتكم يسنور الجوانة. طيب بارك الله فيك. أحسنتي. அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம்டா உஹிப்புக்க அஹப்ப இல்லை, அஹப்பன்ற ஃபேல் மாதிரி தானே. இது உஹிப்பு, அஹப்ப யுஹிப்பு. அப்போ உஹிப்புக்கும் யா வாலிதி அல்லது உஹிப்புக்க என்ன எழுதிருந்தீங்க? உஹிப்புக்க யா உஹிப்புக்க கதீரன் உஹிப்புக்க كثيرا يا والدي وأنا مشتاق إليكم அல்லது وأنا أشتاق إليك அப்படி எழுதலாம். முதாரியான ஃபீலையும் பயன்படுத்தலாம் அல்லது முஷ்தாக்குன் என்று இஸ்மு ஃபாயிலையும் பயன்படுத்தலாம். أنا مشتاق وأنا مشتاق إليك என்று சொல்லலாம்.
وإلى أهلي إليك وأهلي وعائلتي وأسرتي وأهلي أهلي كثيرة. كثيرا. طيب بارك الله فيك. வேற யார் வாசி போறீங்க? خير النساء أستاذ. ஏற்கனவே பேர் சொன்னாங்க தானே? ஓகே சொல்லுங்க. بسم الله الرحمن الرحيم. إلى والدي العزيز السلام عليكم ورحمة الله وبركاته. هل أنت بخير؟ وأنا بخير هنا. وصلت إلى المدينة في اليوم الخميس. أنا مشتاق إليك كثيرا. وبعدما وصلت إلى المدينة ذهبت إلى جامعة الإسلامية. قابلت مدير الجامعة الإسلامية ثم قدمت مدير الجامعة. أوكي أستاذ. للإسلامية. أوكي. ثم قدمت الأوراق إلى المسؤولين في الجامعة الإسلامية. قدمت الأوراق وراء لا قدمت أوراقي مضاف إلي அதாவது முதாஃபாகவும் இருந்து அல்லும் வராது தானே. என்னுடைய அவுராக்குகளை தானே சொல்லியிருக்கிறீங்க. இல்லாட்டி யா போடாம இருக்குதா? யா போடாட்டி அல்ல அவுராக்க சும்மா ثم قدمت الأوراق يا போடலங்க أستاذ. அப்ப அவுராக்க مفعول به தானே. يس. ثم قدمت الأوراق إلى المسؤولين في الجامعة الإسلامية. ثم أرسلني موظف إلى الشعبة. موظف ولا موظف؟ موظف. أوكي أستاذ. ثم أرسلني موظف إلى الشعبة. في الشعبة ஜனஹ்த அது தெரியல பட் எழுதுனேன் ஜனஹ்த அப்படின்னு சொல்லி ஜனஹ்த تحدد مستوى كل طالب. في الشعبة ஏற்கனவே வந்தது லஜ்னத்துன் தான் நீங்க லஜ்னத்துன். எஸ் உஸ்தாஸ். எஸ் லஜ்னத்துன். எஸ் நீங்களே என்னதே உங்களை மறந்து வைத்து. லஜ்னத்துன் என்றால் என்ன? ஒரு குழு. ஷோபால ஒரு குழு இருக்கிறாங்க. ஃபில் மஹதி லஜ்னத்துன் துஹத்திது அது வரையறுக்கும் முஸ்தவிய குல்லி முஸ்தவால தரம். எஸ் مستوى كل طالب. وأنا أدرس في المستوى ثاني. وأنا أدرس في المستوى الثاني. في المستوى الثاني. يس. في الشعبة 4 مستويات. في الشعبة 4 مستويات. 4 حركة مستيقر كستاس. وأتعلم في الشعبة اللغة العربية. وأسكن في منزل ولي الأمر. உஸ்தாஸ் அது வந்து என்னுடைய பொறுப்பாளருடைய வீட்டில் வசிக்கிறேன் அப்படின்றது தான் எழுதுனேன். கரெக்டா தெரியலங்க உஸ்தாஸ். மன்சிலி வலியில் அமுர். சரிங்களா உஸ்தாஸ்? அதாவது பொறுப்பாளர் என்று சொல்றது வந்து இந்த இடத்துல சரி பரவாயில்ல. இப்பக்கு நீங்க பிரச்சனை வாக்கியம் அமைச்சிருக்கிறீங்க. பொறுப்பாளர் என்ன? பொறுப்பாளர் என்று சொல்றது வந்து எங்களுடைய பெற்றோர் தான் எங்களுக்கு பொறுப்பாளர் தானே. அல்லது வலியுல் அம்ர்ன்னு சொல்றது வந்து நாட்டுடைய தலைவருக்கு நாங்க வலியுல் அம்ர் அப்படின்னு சொல்லலாம். அப்படிங்களா? மாத்திக்கிறேன். أحضر للدراسة صباحا. أذهب إلى الجامعة بالسيارة. عندي يوم واحد إجازة في الأسبوع. يوم واحد. أوكي. عندي يوم واحد إجازة في الأسبوع. وأحيانا أخرج. عندي إجازة يوم. யார் பேசுறீங்க? யாருடைய மைக் டிஸ்டர்ப் பண்ணுங்க சார். இந்தி யௌமுன் வாஹிதுன் இஜாசத்துன் சொல்லணுமாங்க உஸ்தாஸ்? இந்தி இஜாசத்து யௌமின் வாஹிதின். என்னிடத்தில் எனக்கு ஒரு நாள் இஜாசத்து யௌமின் வாஹிதின். ஓகே உஸ்தாஸ். இந்தி இஜாசத்துன் யௌமுன் வாஹித். இஜாசத்து யௌமின் வாஹித். இஜாசத்து யௌமின் واحد في الأسبوع.
وأحيانا أخرج للنزهة أتناول وجباتي 3 في البيت وأستذكر دروسي بعد عشاء الساعة 10 بعد عشاء بعد العشاء بعد العشاء الساعة 10. هذا هو وضعي، وبهكذا أختم هذه الرسالة. والسلام على جميع إخوتي وأخواتي وأبنائي وأمي العزيزة. كن بصحة جيدة. والسلام عليكم ورحمة الله وبركاته. هذه ابنتك الحبيبة. خلاص كن أنا كن بصحة كن أنا சொன்னீங்க كن بصحة جيدة. அப்படின்னா அதாவது ஆரோக்கியமாக இருங்கள் அப்படின்றது. எல்லாருக்கும் அப்படியா? எல்லாருக்கும். ஆமாங்க உஸ்தாத். சரி சரி. கூணும் ரைட். خير بارك الله فيك. احسنت. வேற யாரு கடைசி இன்னொருத்தர் செஞ்சிருக்காங்க? அஹமதா சின்ன ஒரு கடிதம் தான் உஸ்தாத். நல்லா சின்னதா இருந்தா தான் லேசிங்கள பாடம் முடிச்சிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் இலா வாலிதில் அசீஸி அன பிஹைரின் வ ஆஃபியா அர்ஜூ அன் தகூன பிஸ்ஸிஹத்தின் வ ஆஃபியா அவது அன் உஹ்பிரக பிகபூலி பில் ஜாமியத்தில் இஸ்லாமியா பினஜாஹின் أرجو الدعاء لنجاحي. السلام عليكم ورحمة الله وبركاته. نعم أحسنت بارك الله فيك. طيب அப்போ நாங்கள் இதை பார்த்துட்டோம். அடுத்த கட்டத்துக்கு போவோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஒருத்தரம் எடுத்துங்க, நீங்கள் உங்களோட பயிற்சி குரூப்புக்கு அனுப்புங்க. போயிட்டோம். இதில் எது விடுபட்டது? இரண்டாவதுல விட்டது அது தேர்டு வருங்க உஸ்தாத். ரைட். இம்லா இல் ஃபராகாத் பில் கலிமாத் இல் முனாசிபா. ரைட். முதலாவது ஜுவானா வாசிங்க. استيقظ قبيل الفجر فأتودع ثم أذهب إلى المسجد للصلاة أصلي الفجر مع الجماعة. طيب நீங்க அஸ்தைகிது தானே? இஸ்தைகிதோட முதாரி வந்து அஸ்தைகிதுன். வடமையா செய்கிற வேலையாண்ட நாங்கள் முதாரியான ஃபெயில தான் சொல்லுவோம். அப்போ அஸ்தைகிது நான் என்ன செய்வேன்? விழித்தெழுவேன். குபைல அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. கபில குபைல தானே? கபிலன்னா முன்னால, குபைல கொஞ்சம் முன்னால. فأتوضأ وضوء செய்வேன். ثم أذهب إلى المسجد, மஸ்ஜிதுக்கு போவேன். لصلاة الفجر, எதுக்காக? ஃபஜ்ர் தொழுகைக்காக. مع الجماعة, لصلاة الفجر مع الجماعة, ஜமாஅத்துடன் ஃபஜ்ர் தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு போவேன். لصلاة الفجر مع الجماعة. அதான் சரி. ரைட். ரெண்டாவது யார் வாசிக்கிறீங்க? محمد. هنا فيروس. أعود إلى بيتي ثم أقرأ القرآن ثم أتناول الفطور. نعم. أعود إلى بيتي, வீட்டுக்கு திரும்பி வருவேன். ثم أقرأ القرآن, பிறகு குர்ஆனை ஓதுவேன். ثم أتناول فطوري, என்னுடைய ஃபத்தூரை பிறகு நான் உட்கொள்வேன். ரைட் ஃபைரோசி. உஸ்தாத், أذهب للجامعة. சொல்லலாமா ஃபத்தூர் என்று சொல்லலாமா? ஃபத்தூர் தான், ஃபத்தூர் அல்ல. இல்ல, அது ஃபத்தூர் என்று சொல்லலாமா ஃபத்தூர் என்று சொல்லலாமா? இல்ல, ஃபத்தூர்ன்னு தான் சொல்லணும். ஃபத்தூர்ன்ற நடைமுறையில நிறைய பாவனையில ஃபத்தூர்ன்ற பயன்படுத்துவாங்க. ஆனா சரியான சொல் வந்து ஃபத்தூர். சரியான சொல் ஃபத்தூர். அதாவது காலை உணவு, காலை உணவு ஃபத்தூர். அதே மாதிரி வது என்றா என்ன? வது என்றா உது எடுக்கக்கூடிய தண்ணீர். ஹதீஸ்ல வது என்று வரும். உது என்றா உது செய்தல். வதுன்னு சொல்றது வந்து உது எடுக்கக்கூடிய அந்த பொருள், தண்ணீர். அதே மாதிரி தஹூர், சுத்தம் செய்யற அந்த பொருள். சஹூர், சஹர் செய்யக்கூடிய, சஹர் உணவுக்கு தான் சஹூர். ரைட். ஃபத்ஹா. طيب واسم فيروس. أذهب إلى الجامعة في الساعة
الساعة الثامنة صباحا وبعد انتهاء الحصة في وقت الضحى نخرج إلى المقصف لنشرب الشاي. طيب أبا أذهب إلى الجامعة في الساعة الثامنة صباحا. في الساعة الثامنة على سابعة أنمانية إذا مدري كنا برشنا إلا وبعد بعد ظرفك பிறகு வர்றது مضاف إليه تمرم وبعد انتهاء الحصة حصة முடிவடைந்த பிறகு وبعد انتهاء الحصة என்ன சொல்லி போடுறீங்க நீங்க بعد انتهاء الحصة وقت ضحى உடைய வக்தில وبعد انتهاء الحصة அப்புறம் என்ன போட்டீங்க في الضحى في وقت ضحى في وقت الضحى وبعد انتهاء الحصة في وقت الضحى அப்படி போடாம நீங்க அந்த இத்தனாவது ஹிஸ்ஸா முடிஞ்சதுக்கு பிறகு அப்படின்னு போட்டா நல்லா இந்த எப்படி அப்படி யாரா போட்டிருக்கிறீங்களா بعد انتهاء الحصة الثانية على الثالثة மூணாவது பாடம் முடிஞ்சதுக்கு பிறகு ரைட் வேற யார் என்ன போட்டிருக்கிறீங்க அந்த இடத்துக்கு நஹ்னு நஹ்ருஜு போடு. இப்ப ஹிஸ்ஸான்றது பாடம் தானே, ஹிஸ்ஸான்றது பீரியட். இப்ப எந்த பீரியட் அப்படிங்கிற நோக்கம் வந்து முதலாவது பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லது இரண்டாவது அல்லது மூன்றாவது அந்த பீரியட் முடிந்ததற்கு பிறகு இன்திஹான முடிகிறது. வபாத் இன்திஹாயில் ஹிஸ்ஸா முடிந்ததற்கு பிறகு எந்த ஹிஸ்ஸா, அப்ப அந்த இந்த ஹிஸ்ஸான்றதான் இன்னும் போடப்படணும் தானே. பாடம் முடிந்ததற்கு பிறகு பீரியட் முடிந்ததற்கு அல் ஹிஸ்ஸத்து தானியா அல்லது தாலிசா ரைட். அந்த மூன்றாவது பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், நஹ்ருஜு இலல் மக்சிஃப், நாங்க கேன்டீனுக்கு போவோம். நஹ்ருஜு இலல் மக்சிஃபி என்னது என்ன இது நீங்க சொல்லலாம், என்ன சொன்னீங்க, லினதனாவல ஷாய், நாங்க லினஷ்ரப ஷாய் லினஷ்ரப ஷாய் லினதனாவல ஷாய். வேற எதுவும் போடலாம், வேற யாராவது வித்தியாசம் போட்டீங்கன்னு சொல்லலாம் ரைட். அடுத்தது தால், யார் வாசிக்கிறீங்க? இத நோக்கம் என்னன்னா நீங்க வாக்கியம் என்ன செய்யறது, உருவாக்குறது. பரவாயில்ல, பிழை வரதான் செய்யும், பிழை வந்தது எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பிழை வராட்டி நான் படிக்கவே தேவையில்ல, படிக்கிறது பிழை வரதுனால தான் நான் படிச்சு திருத்துறோம் தானே. சொல்லுங்க பாத்திமா. في الفسحة أذهب إلى المكتبة وأطالع في كتاب مفيد. نعم في كتاب مفيد. نعم في الفسحة فسحة இடைவேளையில أذهب إلى المكتبة லைப்ரரிக்கு நான் போவேன். وأطالع طالع يطالع அட முதாரி வந்து يطالع முத்தக்கல்லிம் உத்தாலிஉ. طالعنا மீட்டல் செய்யறது, படிக்கிறது, பார்க்கிறது. وأطالع مطالعة செய்யறது. وأطالع في كتاب مفيد ஒரு முஃபீத் பயனுள்ள ஒரு புத்தகத்தை நான் வாசிப்பேன். அப்படிங்க முத்தாலிஉ வாசிக்கிறது, அதை பார்க்கிறது. நாங்க பாடம் படிக்கிறதுக்கும் மீட்டர் செய்யறதுக்கெல்லாம் முத்தாலான்னு பயன்படுத்தலாம், புத்தகங்களை பார்க்கறது, தேடுறது. அல்ஹம்துலில்லாஹ். وأطالع في كتاب مفيد. طيب அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஒரு முஸ்லீம் அடுத்த முஸ்லீம் செய்யற கடமை என்ன, நமக்கெல்லாம் சொல்றது. சொன்னீங்கன்னா தெரியல, கேட்கல. மியூட் பண்ணிட்டு சொன்னோங்க உஸ்தாஸ். طيب اوكي. وأطالع في كتاب مفيد. وأطالع في كتاب مفيد. தெரியும் ஒரு இமாம் அபூ தாவூத் நினைக்கிறேன் என்ன செஞ்சாருண்டா, ஒரு அந்த தும்மல் கேட்டதுக்காக அங்க ஒரு காசு கொடுத்து என்ன செய்யறாரு, இந்த பக்கத்துல இந்த கரையிலையும் அந்த கரைக்கு போய் அவருக்கு ரஹ்மக்கல்லாஹ் சொல்றாரு, சுன்னாவை நடைமுறைப்படுத்துறதுக்காக. طيب في الفسحة أذهب إلى 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 المكتبة وأطالع في كتاب مفيد. முஃபீதான பயனுள்ள புத்தகத்தை நான் பார்ப்பேன். طيب அடுத்தது யாரு சொல்றீங்க? சஞ்சிதா சொல்லுங்க சார். சஞ்சிதா சொல்லுங்க. என்ன சஞ்சிதா, நேரமாகுமா இன்னும்?
உஸ்தாத் வாய்ஸ் கேட்கல உஸ்தாத். சொல்லுங்க. புஈதி அதானு புஐத அதாவது பஅத மாதிரி தான் புஐத. பஅதண்டா பின்னால் தானே. புஐதண்டாலும் உடனே பின்னால, கொஞ்சம் பின்னால அப்படின்ற மாதிரி. இப்ப கபில குபைல மாதிரி. புஐத அதான் கேட்ட பின்னாடி, பின்னாடினா மிச்ச நேரம் இல்லை, உடனே மாதிரி, கொஞ்சம் பின்னால. புஐத அதானில் அதானில் துஹ்ரி தன்தஹி ஹிஸஸ். அப்ப ஐனா துஹர் தானே. புஐத அதானில் துஹ்ரி, துஹர் அதானுக்கு பிறகு தன்தஹி ஹிஸஸ் தன்தஹில் ஹிஸஸு பாடங்கள், பீரியட்கள் முடிவடையும். இல்லாட்டி தன்தஹி திராசத்து மிச்சம் பொருத்தம். தன்தஹி திராசத்து பாடம், ஸ்டடி என்ன செஞ்சிடும், பாடம் படிப்பு முடிவடைந்து விடும். தன்தஹி திராசத்து. வனஹ்ருஜு லினுஸல்லி الظهر. வனஹ்ருஜு நாங்க வெளியில போவோம். خرج يخرج வனஹ்ருஜு. في مسجد. நாம் ஃபில் மஸ்ஜித். வனஹ்ருஜு நாங்கள் வெளியிலே போவோம், வெளியேறுவோம். எதுக்காக? லினுஸல்லி الظهر ظهரை தொழுவதற்காக. ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசல்லே ظهரை தொழுவதற்காக நாங்கள் வெளியில் செல்வோம். طيب ونتناول الغداء في المطعم. نعم غداவை லஞ்சை நாங்கள் மதாம்லே என்ன செய்வோம்? ونتناول الغداء في المطعم. ثم أذهب إلى المضجع بالحافلة. ثم أذهب ثم نذهب ஜம்ல தானே சொல்லிட்டிக்கிறோம். அதனால தும்ம நதுஹபு பின்னர் நாங்கள் செல்வோம். இலல் மஹ்ஜஇ ஹாஸ்டலுக்கு செல்வோம். எதுக்கு? லிர்ராஹா ஓய்வெடுப்பதற்காக. லிர்ராஹா ராஹா கவக் லிர்ராஹதி ஓய்வெடுப்பதற்காக. ரைட். தும்ம பிறகு نستذكر நாங்கள் முதாக்கரா இஸ்தித்கார் செய்வோம், மீட்டல் செய்வோம். நஸ்தத்கிரு துரூஸ பஅதல் அஸ்ரி அஸ்ருக்கு பிறகு நாங்கள் பாடங்களை மீட்டிக் கொள்வோம், மீட்டல் செய்வோம். ثم நஸ்தத்கிரு துரூஸ பஅதல் அஸ்ரி. ரைட். அடுத்தது யார் சொல்றீங்க? نسكيا சொல்லுங்க. تبدأ الدراسة كل يوم في 7 النصف وتنتهي بعد أذان العصر. بعد أذان العصر. طيب. وتبدأ الدراسة كل يوم تبدأ الدراسة دراسة ஆரம்பமாகும். كل يوم ஒவ்வொரு நாளிலும். في السابعة والنصف ஏழரைக்கு. وتنتهي بعيد بعيد. இங்கே இடைவெளி உங்களோட புத்தகத்தில் இப்படித்தானே இருக்கு? எப்படி இருக்கு இடைவெளி? ஓ உஸ்தாத் அப்படித்தான் இருக்குது. அது புத்தகத்துல இப்படி இதே மாதிரி தானே இருக்கு? ஓ டேஷ் வந்துட்டு தான் வரும். சரி. ஃபைரூசி வேற யாரோ இன்னொரு சிஸ்டர் அவங்களுக்கும் அந்த இல்ல சிஸ்டர், ஆதானுக்கு அப்புறம் தான் டேஷ் இருக்கு. அதானுக்கு அப்புறம் தான் டேஷ் வருது மிஸ்டர். ஆமா அப்படிதான் வரணும். அதானுக்கு பிறகுதான் டேஷ் வரணும். அப்படிதான் புத்தகத்துல இருக்கு. அப்ப எப்படி வர வேண்டாம்? வதந்தஹி முடிவடையும், திராசா முடிவடையும். புஐத அதான், இங்கதான் அதான் வரணும். ரைட். புஐத அதானி துஹ்ரி துஹருடைய அதானோடு, அதான் முடிந்தவுடன். புஐதன பிறகுதானே, அதான் முடிந்த பிறகு திராசா என்ன செய்யும்? முடிவடையும். ரைட். புஐத அதானி துஹ்ரி. ரைட். நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்ததுல இதே மாதிரி தானே இருக்கு? ஆமா உஸ்தாத். பிரிண்ட் அவுட்ல அந்த மாதிரி இருக்கு. ரைட். இன்ஷா அல்லாஹ் அடுத்து முஸ்தபாவுக்கு நாங்க
பிரிண்ட் அவுட்டுக்கு நான் பார்ப்போம். நல்ல ஒரு இப்போ எப்படி இருக்குதுன்றதை பார்த்துட்டு ஜாமியா மதீனாக்கு போய் சரியா எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தது யார் சொல்றீங்க கடைசி? யாசிதா யாசிதா. أستذكر دروسي بعد المغرب ثم أنام مبكرا لأستيقظ قبل الفجر. أحسنتي. أستذكر دروسي بعد என்ன படிங்க? بعد المغرب بعد المغرب ثم أنام مبكرا ரிஷாத் தொழுறல இப்ப பரவாயில்ல. ثم أنام مبكرا لأستيقظ قبل الفجر. ليستيقظ قبل الفجر அல்லது ليستيقظ مبكرا அப்படி சொல்லலாம் தானே. இல்லாட்டி ثم أنامنا பிறகு படுப்பேன் لأستيقظ مبكرا நேர காலத்தோடு விழித்தெழுவதற்காக சொல்லலாம். طيب வேற எது நாங்க விட்டுட்டு போனது? இதுல வேற எதுவும் இல்லை. Fifth one, Ustad. Fifth one, sixth one, Ustad. Fifth one. ரைட். اكتب جملتين عن كل مما يأتي. வரக்கூடிய ஒவ்வொன்றை பத்தியும் 2 ஜும்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ரைட். யார் சொல்ல வரீங்க? மஸ்ஜிதை பத்தி 2 ஜும்லா. ஒரு ஜும்லா சொல்லுங்க. فيروز أستاذ. சொல்லுங்க فيروز. هيا بنا إلى المسجد. هيا بنا إلى المسجد. வேற யார் சொல்றீங்க? இன்னொரு ஜும்லா. أم محمد. சொல்லுங்க. أصلي صلاة الخمس في المسجد. نعم. أصلي الصلوات الخمس في المسجد. أصلي الصلوات الخمس في المسجد. ரைட். மத்தவங்க பத்தி யார் சொல்றீங்க ஜும்லா? خيرونيسا. சொல்லுங்க. أتناول الفطور في المطعم. نعم. أتناول الفطور في المطعم. இன்னொரு ஜும்லா யார் சொல்றீங்க? فيروز أستاذ. சொல்லுங்க. الطعام لذيذ في المطعم. نعم. الطعام لذيذ في المطعم. رايشة நீங்க சொல்லுங்க. அதே சொல்லுங்க. تبدأ الفسحة بعد حصتين. فسحة சொல்றீங்களா? ரைட். تبدأ الفسحة بعد حصتين. 2 ஹிஸ்ஸாக்களுக்கு பிறகு فسحة ஆரம்பமாகும். تبدأ الفسحة بعد حصتين. 2 ஹிஸ்ஸாக்களுக்கு பிறகு அல்லது بعد الحصة الثانية. 2வது ஹிஸ்ஸாக்கு பிறகு ஆரம்பம். 2 மாதிரி சொல்றாங்க, பிரச்சனை இல்லை. வேற யார் சொல்றீங்க? இன்னொரு ஜும்லா. جوانا أستاذ. جوانا. أقرأ صحيفة في الفسح. نعم. أقرأ الصحيفة في الفسحة. طيب نسكة أنا الذي فسحة. الفسحة كثيرة ولكن سعيد. அப்படின்னா ஓய்வு நேரம் சிறியதா இருந்தாலும் மகிழ்ச்சியானது. திரும்ப சொல்லுங்க உங்களோட வாக்கியத்தை. الفسحة قصيرة ولكن இருந்தாலும் سعيد மகிழ்ச்சி. சரி. الفسحة قصيرة அப்படித்தானே எடுத்துக்கீங்க. قاف قصيرة. فسحة ஷார்ட், அதாவது குறைவான குறைவான நேரத்தை கொண்டது. ولكنها سعيدة. ولكن فيها سعادة சொல்லலாம். அதனாலும் அதுல என்ன இருக்கு? சந்தோஷம் இருக்கிறது. சைதன சந்தோஷமானவன் என்ற அர்த்தம் தானே. சைதுன் சைதத்துன் சந்தோஷமானது. அப்ப அந்த அவர் சந்தோஷம் ஃபுஸ்ஹா சந்தோஷமாயிக்கிறது. இப்ப நாங்க அதுல சந்தோஷப்பட்டுறதுனால என்ன சொல்லலாம்னா லாக்கின் ஃபீஹா சஆதா, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அல்லது ஃபீஹா முத்ஆ. طيب அடுத்தது லாஸ்ட் கடைசி إلى مقصف போடலாம் மாஸ்டர். أذهب في الفسحة إلى مقصف. அப்படி போடலாம். أذهب في الفسحة إلى المقصف. نعم. المهجع யார் சொல்றீங்க? أم محمد. المهجع قريب من الجامعة. نعم. المهجع قريب من الجامعة. عشان شتا
குர்பத்துல் மாஜமில் வாசிலா. எப்படி? குர்பத்துல் மாஜமில் வாசிலா. அப்படின்னா மாஜம் உடைய குர்பா வந்து பெருசா இருக்குன்னு உஸ்தாதா? குரஃப் தானே, அறைகள், மஹஜவுடைய அறைகள். அப்போ குரஃபுல் மஹஜை, ஹாஸ்டலுடைய அறைகள், வாசிஅத்துன், விசாலமானது, விசாலமான வாசிஅ. طيب அடுத்ததுக்கு நான் வரோம். அஜிபான் இல்லத்திலாத்தி இதுவும் நாங்க செய்யலையா? உஸ்தாத். ஆமாம் உஸ்தாத். ரைட். இதுலயும் லெட்டர் எழுதிட்டு பண்ணுங்க உஸ்தாத். கைஃப தக்தி யௌமக மின ஸபாஹி இலல் மஸா. காலையிலிருந்து மாலை வரையில உங்களோட நாளை வந்து நீங்க எப்படி கழிக்கிறீங்க? ரைட். யாரு எழுதியிருக்கிறீங்க? ஜுவானா உஸ்தாத். ஜுவானா. நாங்க இதுல வந்து வாசிக்க கொடுப்போம். ஜுவானா, லாஃபிர், ஃபைரூசி 3 பேர். டைம் முடிஞ்சு. அஸ்தைகிது قبيل صلاة الفجر فأستاك وأنظف أسناني அஸ்தாக்கு, அதாவது என்ன சொல்றேன்னா, அஸ்தாக்கு நான் உனظف அஸ்னானி وأتودع للصلاة ثم أصلي الفجر في المسجد ثم أقرأ القرآن آكل الفطور في البيت ثم أذهب إلى الجامعة وأحمل كتبي وأحضر مشايا تبدأ அப்படி என்ன? அஹ்தரு வருவேன், நடந்து போவேன் எழுதணும் அஹ்துரு துருசி அல்லது வஹ்துரு திராசத்தை, பாடத்துக்கு நான் சமூகம் அளிப்பேன். மாஷியன் நடந்தவனாக, மாஷியத்தன் நடந்தவனாக, அல்ல பில் மஷி நடை மூலமாக. تبدأ دراسة في الساعة الثامنة والنصف. நீங்க ஃபீ வந்தா ஜெர் செய்யணும் தானே? நிறைய நேரத்துல ஃபீ வந்தா ஜெர் சேமிக்கிறீங்க. في الساعة الثامنة والنصف. الفسة في الساعة 11 أنا أذهب إلى المقصف وتنتهي دراسة في 1. أصلي الظهر في مسجد الجامعة. أعود إلى البيت في الساعة 8 ثم أتناول الغداء في البيت. أشاهد التلفاز. أشاهد التلفاز قبل العصر ثم أصلي العصر وأشرب القهوة. وأشرب القهوة ولعب كرة القدم وألعب நான் விளையாடுவேன். وألعب كرة القدم في الملعب. وألعب كرة القدم. ألعب இல்ல ألعب முதாரியான ஃபியலுக்கு ரஃபு தானே வரும் அடிப்படையில. والأب وألعب همزة قطع. وألعب كرة القدم في ملعب. نعم. وألعب كرة القدم مفعول به نصبه. وألعب كرة القدم في الملعب. أوكي. ثم أصلي المغرب في المسجد وأستذكر دروسي وآكل عشاء وآكل عشاء وأنام في ساعة. أنام مضارع في الكلام رفضنا. وأنام وآكل وأشرب. وأنام في الساعة 11 ليلة. نعم أحسنت، بارك الله فيك.
குயிக்கா சுருக்கினாலும் பரவாயில்ல எடுத்தாக்கள். யார் வாசிக்கிறீங்க? ரெண்டாவது லாஃபிர். sister ஃபைரூசி ஃபர்ஸ்ட் ஃபைரூசி வாசிங்க. أستيقظ من النوم قبيل أذان الفجر أتوضأ للصلاة ثم أصلي الفجر في مسجد الحق وبعد صلاة الفجر أقرأ القرآن والحديث الشريف ثم أفطر وأحمل كتبي وأذهب إلى الجامعة بالحافلة أدخل الفصل في الساعة 7:30 أنتبه إلى شرح المدرس جيدا تبدأ الفسحة بعد صلاة حصص في الفسحة أذهب إلى المكسف بعيد أذان في வந்து ஜெருசேனும் في الفسحة إلى المكسف بعيد أذان الظهر تنتهي الدراسة وأصلي الظهر في مسجد الجامعة ثم أتغدى وأستريح قليلا ثم أصلي العصر في مسجد بعد صلاة العصر ألعب كرة الطائرة ثم أعود إلى المعجه ثم أستذكر دروسي بعد صلاة المغرب أصلي العشاء في مسجدي مع الجماعة ثم أتغذى ثم أنام مبكرا. نعم ثم أتعشى இரவு சாப்பிடுவேன். ثم أتعشى இரவு சாப்பிடுவேன். أتغدى பகல் சாப்பிடுவேன். أتغذى أتعشى மாஷா அல்லா ரெண்டு பேருமே மாஷா அல்லா பாரக்கல்லாஹு ஃபீக்குமா எடுத்திருக்கீங்க. நிறைய எல்லாமே பொதுவாக நீங்க ஏற்கனவே படிச்ச சொற்களை வச்சுதான் எழுதியிருக்கிறீங்க. ரைட், நாங்க இதோட போதுமாய்க்கொள்வோம் இல்லையா? இதோட போதுமாய்க்கொள்வோம் இன்ஷா அல்லா. அடுத்தாக்கள் நீங்க பயிற்சிகளை அனுப்புங்க. அடுத்தது சென்ற வாரம் படிச்சதுல நாங்க விட்டதை கொஞ்சம் பார்க்கலாம். எந்த இடத்துல விட்டோம்? குயிக்கா பார்க்கணும். 3வது செஞ்சிட்டோமா? 4வது பார்த்தோமா? 4வது பார்க்கணும். 4வது பார்க்கணுமா? 3வது பார்த்துட்டோம் முடியா? பார்த்துட்டோம். اذكر فائدتين لكل عبادة من العبادات التالية. صومك 2 فائدة சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். ரைட், ஜகாத்துல் ஃபித்ருக்கு அப்புறம் 2 ஃபைதா சொல்லுங்க. யார் சொல்றீங்க? ஃபாத்திமா சொல்றேன். லாஃபிர் அடுத்து பாத்தீங்க. ஃபித்ரத் ஃபி ஆகிர் ரமதான். ஜகாத்துல் ஃபித்ரி ஃபி ஆகிர் ரமதான். அது வந்து ஜும்லா ஒரு வாக்கியம். ஃபைதா சொல்லணும். அதாவது அதுக்கு அதனால வரக்கூடிய பயன்கள். நாங்க என்ன சொன்னோம்னா 2 ஃபைதா சொன்னோம். ஒன்று ஜகாத்துல் ஃபித்ரி துஅமத்துன் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு அது ஒரு துஅமா, உணவு தானே. துஅமா ஹதீஸ்ல வந்து வார்த்தையே தான், துஅமத்துன் லில் மசாகீன். ஜகாத்துல் ஃபித்ரி துஅமத்துன் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு அது ஒரு உணவு. அல்லது முசாஅதத்துன் லில் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு அது ஒரு உதவின்னு சொல்லலாம், முசாஅதா. ரைட், துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம், நோம்பாளிக்கு வந்து அது துஹ்ரான்னா அவரை சுத்தப்படுத்தக்கூடியதா இருக்குது. சொல்லுங்க முஹம்மத். அதுதான் நான் எழுதினேன். ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம். துஹ்ரத்துன் லிஸ்ஸாயிம், அது ரெண்டும் ஹதீஸ்ல நேரடியாகவே வந்திருக்கிற சொற்கள். ரைட், சலாவுக்கு 2 ஃபைதா சொல்லுங்க. யார் சொல்றீங்க? அனுஷ்கியா சொல்லுங்க. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், மார்க்கத்துடைய தூண். ரைட், வேற என்ன சொல்லலாம்? வேற யார் சொல்றீங்க? ஃபாத்திமா சொல்றேன். ஃபாத்திமா, உங்களோட மைக்கு பிரச்சனையா தான் இருக்கு, சொல்லுங்க நீங்க. அஸ்ஸலாத்து குர்ரத்துல் ஐன். அஸ்ஸலாத்து குர்ரத்துல் ஐன். தொழுகை வந்து என்ன? குர்ரத்துல் ஐன், கண் குளிர்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடியது. ரைட், வேற யார் என்ன சொல்ல போறீங்க? கிட்டா ஃபைரோசி. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ايوه الفائده، ان الصلاه تنهى عن الفحشاء والمنكر. او محمد அதே தான் நானும் எழுதியிருக்கிறேன். طيب ما شاء الله. طيب بارك الله فيكم جميعا. சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
உஸ்தாத் இது வரும் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னah. الصلاة مفتاح الجنة சொர்க்கத்துக்கான திறவுகோல். ஓகே طيب அடுத்தது اذكر جملتين أكثر عن كل مما يأتي. ரெண்டு ஜும்லா சொல்ல இது பார்க்கலண்ணே எழுதிட்டு வர சொல்லியிருக்கேன். ரைட், இது மித்ஃபாவுல் இஃப்தார். இப்போ வந்து அது பெருசா இல்லையே இஃப்தாருக்குரிய அந்த பீரங்கி, அதனால அதை விடுவோம். யாராவது எழுதிருக்கேன்டா நீங்க சொல்லலாம், இல்லாட்டி நம்ம அடுத்தது போயிடலாம். நான் எழுதுனேங்க உஸ்தாத், ஒன்று மட்டும் எழுதுனேன். சொல்லுங்க. عندما يقترب وقت الإفطار في شهر رمضان يفجرون مدفع الإفطار அப்படின்னு எழுதுனேன் உஸ்தாத். طيب هذا சரி. طيب يفجرون مدفع الإفطار. طيب ஓகே, அடுத்ததுக்கு நான் போவோம். رؤية الهلال யார் எழுதிருக்கீங்க? ஃபாத்திமா எழுதிருக்கேன் உஸ்தாத். சொல்லுங்க ஃபாத்திமா. رؤية الهلال واجب لتبدأ صوم رمضان. نعم، رؤية الهلال واجبة لبدء الذي ليبدأ شهر رمضان. ரமதானுடைய மாதம் ஆரம்பிப்பதற்கு, இல்லாட்டி லிபிதாயத்தி ஷஹர் ரமதானுடைய மாதத்தின் ஆரம்பத்துக்கு ரூயத்துல் ஹிலாலி வாஜிபத்துன் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. வசனம் சரி தானே. ரூயா வந்து பார்க்கணும், அல்லது பார்க்கலாட்டி மார்க்கம் இந்த மாத்த பூர்த்தி செய்யணும். ரைட், வேற ஏதாவது யாராவது எடுத்துருக்கீங்களா? நான் வசனத்துல கருத்துலாம் பாக்கல, வசனத்துல எழுதினா கபுல ஈதில் யௌமி ருஹியத்துல் ஹிலால் அப்படி எழுதலாமா சார்? அப்படி என்ன அர்த்தத்துல எழுதிருக்கீங்க? ஈதுடைய நாளுக்கு முன்னாடி பிறை காண வேண்டும். அப்ப யஜிபு இல்லாட்டி தஜிபு ருஹியத்துல் ஹிலால், பிறை காண்பது கட்டாயமாகும். இதுக்கு முன்னால், இல்லாட்டி ஷவால் ஆரம்பிக்கிறதுக்கு. ரைட், வேற யாராவது சொல்லலாமா? சொல்லுங்க. إذا رأيت الهلال أنت சொல்றேன் هلال في آخر شعبان فعليك بالصيام. إذا رأيت الهلال في نهاية شهر رمضان فعليك أن تحتفل بالعيد. نعم சரி. ரைட், இப்போ நாங்கள் அடுத்து கிராஅத்துல் குர்ஆன் ஃபி ரமதான். இல்லாட்டி நீங்க வேற யாராவது ரூயா எழுதி வாசிக்க போறீங்கன்னு சொல்லலாம் தானே. تجب رؤية الهلال واجبة رؤية الهلال في كل شهر التي لبداية كل شهر ஒரு மாதத்தை ஆரம்பிக்கிறதுக்கும். ரைட், طيب அடுத்து قراءة القرآن في رمضان. யார் வாக்கியம் அமைச்சிருக்கீங்க? யாசிதா. சொல்லுங்க யாசிதா. أقرأ القرآن 5 صفحات بعد كل صلاة في رمضان. نعم أحسنتي. أقرأ القرآن في بعد كل صلاة. أقرأ القرآن في رمضان அப்படியா? أقرأ القرآن 5 صفحات بعد كل صلاة في رمضان. نعم. அப்ப எப்படி சொல்ல வேண்டாம் நீங்க أقرأ 5 صفحات في رمضان. أقرأ 5 صفحات من القرآن. குர்ஆன்ல இருந்து 5 صفحات நான் என்ன செய்வேன், ஓதுவேன். في كل يوم في رمضان. ரமதான்ல ஒவ்வொரு நாளும். வேற யாராவது? அடுத்த லாஃபிரா. قرأت القرآن كثيرا في رمضان. قرأت القرآن كثيرا في رمضان. லாஃபிர் பல்தர் குயிக்கா. في رمضان تمام كله تمام. 30 ஜுஸுகளையும் நோன்புலே முடிக்கலாம். முடிப்பீங்க. எப்படி சொல்லுவீங்க? அக்திமுல் குர்ஆன, குர்ஆனை நான் ஹத்தும் பண்ணேன். அக்திமுல் குர்ஆன في كل رمضان. ஒவ்வொரு ரமதான்ல நான் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பேன். அக்திமு கிராஅத்தல் குர்ஆனி, குர்ஆனை ஓதி நான் முடிப்பேன். في كل رمضان, ஒவ்வொரு ரமதான்லையும் அப்படி சொல்லலாம். ரைட், அஸ்ஸஹூர் யார் சொல்றீங்க? ياسدة. சொல்லுங்க யாசிதா. அடுத்து நஸ்கியா. كان الرسول صلى الله عليه وسلم قال استغفار كثير في وقت السحور.
சுஹூர்ண்டா சஹூர்ண்டா தான் சஹர் சாப்பாடு தானே. சுஹூர் என்று சஹர் செய்கிறது அல்லது சஹர் நேரம் வக்தி. ரைட், பரவாயில்ல. அப்ப ஓகே, நீங்க என்ன சொல்றது, திரும்ப சொல்லுங்க உங்களோட வாக்கியத்தை. كان الرسول صلى الله عليه وسلم கானர் ரசூல். ரைட், கானர் ரசூலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். قال استغفار كثير قال يقول الاستغفار அப்படினா يستغفر. قال استغفار ன்னு சொல்ல தேவையில்லை. எப்படி சொல்லணும்னா كان رسول الله صلى الله عليه وسلم, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் يستغفر, இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக, வக்த ஸஹரி, சஹருடைய நேரத்தில், அல்ல ஃபிஸ் ஸஹரி, சஹருடைய நேரத்தில். ரைட், சஹரன்னு சொல்றது வந்து ஃபஜருக்கு முன்னார் உள்ள நேரத்தில். ரைட், வேற யார் வித்தியாசமா, வேற இன்னொரு யாரோ சிஸ்டர் சொன்னீங்க, வாசிங்க. نسخية நுஸ்கா நீங்க தான். فإن في السهور بركة. تصحروا فإن في السحور بركة. سحور سهور لا تصحروا. نبي حديث سحور سحر செய்யுங்க, சஹர் உணவு சாப்பிடுங்கள். فإن في السحور சஹூர்ல சஹர் உணவுல பரக்கா. فإن في السحور சஹூர்ல பரக்கா, பரக்கத் இருக்குது. ரைட், வேற ஏதாவது விட்டோமா? உஸ்தாத் நான் சொல்லவா உஸ்தாத்? ஃபாத்திமா. சொல்லுங்க. السحور تساعد الإنسان على التخفيف من الإحساس بالجوع والعطش. நீங்களா உருவாக்கினீங்களா அல்லது எங்க சரி இருந்தீங்களா? நான் கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு அதை படிச்சு எழுதினேன். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். திரும்ப சொல்லுங்க. السحور تساعد الإنسان على التخفيف. السحور அதாவது சஹூர் காலை உணவு, சஹர் உணவு, சஹூரு யுசாயிதுல் இன்சான், மனிதனுக்கு என்ன செய்யும்? மனிதனுக்கு உதவி செய்யும். எதுக்கு உதவியாக இருக்கும்? அல தஃபீஃபி. அல தஃபீஃபி அப்படி என்ன? அல தஃபீஃபி என்ன? லேசாக்குறது, லேசாக்குறது, குறைக்கிறது. மினல் இஹ்சாசி, சென்சேஷன், அந்த உணர்வுகளை, பில் ஜூஇ வல் அத்ஷ், பசிய உணர்வை, தாக உணர்வை குறைக்கும் தானே, குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக். நல்லா, நீ கூகுளில் தேடலாம், பிரச்சனை இல்லை. தேடிட்டு நாங்களாக என்ன செய்யணும், அந்த வாக்கியத்தை அமைக்கலாம். ஓகே, அசந்தி, பிரச்சனை இல்லை. இப்ப அடுத்தது இது நாங்க பார்க்கலன்னு நினைக்கிறோம் தானே, பார்த்துடலாமா? பார்க்கலங்க ஸ்டாஸ், பஸ் எழுதியிருக்கோம் ஸ்டாஸ். ரைட், ஆனா நாங்க லேட் ஆக்கிட்டோம். எங்களோட காமத்துக்குரிய நேரமும் நெருங்கிட்டு. ரைட், அதனால இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதை பார்த்துட்டு புதிய பாடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. في أمان الله. جزاك الله خيرا. جزاك الله خيرا.